ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் ஷோ நல்லா போயிட்டுருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். எந்த சீசனோடையும் இந்த சீசன் ரொம்ப பெஸ்ட்டுன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரசிகர்கள் நல்லா ரசித்து பார்க்குறாங்க. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி அழகாக இருக்காங்க. சூப்பர் கண்டஸ்டன்ட் தான் போட்டிருக்காங்க. இதில் தான் ஜாக்லின் இருக்காங்கல்ல, விஜய் டிவி ஜாக்லின், அவங்கள விஜய் சேதுபதி சார் நல்லா வெளுத்து வாங்கிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம், வாங்க பேசலாம். பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் வெளியேறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆர்னவ் தான். இது போக இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த பெண்கள் அணி இருக்காங்கல்ல, அவங்களோட சாப்பாடு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. சாப்பாடு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. அதை தொடர்ந்து ஜாக்லின் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜாக்லின் விதிமுறைகளை மீறிட்டாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இதில் வந்து ஜாக்லின் செய்த தவறு கொடுத்து விஜய் சேதுபதி ரொம்ப வன்மையாகவே பேசியிருக்காங்க. அதை ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜாக்லினும் விஜய் சேதுபதி ஒரு பெரிய வாக்குவாதமே ஓடிட்டுருக்கு அவங்களுக்குள்ள. அதில் முக்கியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விதிமுறையை மீறினதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் என்னை எல்லோரும் டார்கெட் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுபோக நடந்த விஷயத்தை விசாரித்தா அதில் உங்கள் தவறு இருக்குது அப்படின்னு ஜாக்லினை வெளுத்து வாங்கியிருக்காரு விஜய் சேதுபதி. கமலை விட விஜய் சேதுபதி வேறு லெவல் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அதே போல் ஆர்னவையும் விஜய் சேதுபதி உடனே கண்டிச்சிருக்கிறாரு. எலிமினேட்டான ஆர்னவ் வந்து விஜய் சேதுபதிகிட்ட வரும்போது ஆண்கள் டீமை கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கும் விஜய் சேதுபதி இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆண்கள் டீமுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது மக்களாக பார்த்து முடிவெடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் கண்டிச்சிருக்காரு. ஸோ பிக் பாஸ் நல்லா போயிட்டுருக்கு. அடுத்த எலிமினேஷன் யாராக இருக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.